பார்க்க ரொம்ப நல்லவங்களா தான் இருக்காங்க. அனுக்கு இந்த மாதிரி ஒரு மாமியார் அமைஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. ச்சே, அனுடைய கல்யாண டென்ஷன் வந்தாலும் வந்தது, யாரை பார்த்தாலும் அனுக்கு மாமியாரா இருக்கணும், அனுக்கு மாப்பிள்ளையா இருக்கணும், இப்படியே யோசிக்கிறிய சுப்பு. பைத்தியம் பிடிச்சு அலைய போற நீ. யார சைட் அடிச்சிட்டு இருக்க? ச்சே, கல்யாண வயசுல பொண்ணை வச்சுக்கிட்டு நான் யாரை சைட் அடிக்க போறேன், அதுவும் இந்த வயசுல. புஷு, நான் இப்போ ஒருத்தங்களை பார்த்தேன். அவங்கள பார்த்தா நம்ம அனு 20 வருஷம் கழிச்சு எப்படி இருப்பாளோ அதே மாதிரி இருந்தாங்க. அதான் என்னடான்னு யோசிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். சரி வா, டெஸ்ட் எடுக்க கூப்பிடுறாங்க போலாம். ஊசி போடுவாங்களா? என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? வா. ஹாஸ்பிட்டல் என்னப்பா சொன்னாங்க? அது ஒண்ணு இல்லைனுமா, எப்பவும் போல டயட்ல இருங்க, டெய்லி வாக்கிங் போங்க, அதே கதை தான். அப்பா வேற ஒண்ணும் இல்லையே? எனக்கு ஒண்ணு இல்லைனுமா, ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? அப்பா வெரி வெரி நார்மல். அப்பா ஏதாவது ப்ராப்ளம்னா என்கிட்ட மறைக்காம சொல்லுங்கப்பா. அனுமா, நான் உங்ககிட்ட என்னத்த மறைக்க போறேன்? நான் எல்லாத்தையும் வெளிப்படையா தான் சொல்றேன். அம்மா, அப்பா சொல்றது நிஜம் தானே? என்ன சந்தேகப்படுறியா? அனுமா, இதெல்லாம் இருக்கட்டும், நீ என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிற. அது என்னன்னு முதல்ல இந்த அப்பாவுக்கு தெரிஞ்சாகணும். மறைக்காம உடனே உண்மையை சொல்லு. ஷாக்கானியா? ஷாக்கானியா? நீ அப்பா கிட்ட எதையும் மறைக்கலன்னு அப்பாவுக்கு நல்லா தெரியும். சும்மா அப்படி சொன்னா நீ எப்படி கலவரமாறன்னு அப்பா பார்த்தேன். அதே மாதிரி தானே எனக்கும் இருக்கும். நான் உங்ககிட்ட எதையுமே மறைக்கலனுமா, எனக்கு ஒண்ணுமே இல்ல. ஐ எம் ஆல் ரைட். இந்த பாரு, அப்பா உங்ககிட்ட எதையும் மறைக்க மாட்டேன், நீயும் அது மாதிரி என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஓகேவா? ஏ புஷ்பா, ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன்ல ஒரு அம்மாவை, அவங்க தன் பையனை பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டாங்க. சரி, அதுக்கு என்ன இப்போ? அது இல்லப்பா, அந்த அம்மா அந்த புள்ள மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க. அந்த புள்ளையும் அவங்க அம்மா மேல அவ்வளவு உயிருக்கு உயிரா இருக்கிறாரு. சரி, அதுக்கு என்ன இப்போ? என்ன ஒரு விஷயம் சொன்னா அதுக்கு என்ன இப்போ, அதுக்கு என்ன இப்போன்னு கேக்குறேன். சரி, நான் அந்த பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு கேட்க மறந்துட்டேன். அதான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். அட கொடுமையே, முத தடவை பார்க்கும் போதே இதெல்லாம் கேப்ப? என்ன சுப்பு நீ இப்படி ஆயிட்ட? நான் எல்லாம் நல்லா தான் இருக்கேன், எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஒருவேளை அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகி ஆஸ்திரேலியாலே ஒய்ஃபு பசங்கன்னு செட்டில் ஆயிட்டானோ? ஐயோ, ஏண்டா சுப்பு நீ இப்படியே யோசிச்சு யோசிச்சு மண்டே காயிற? சே, கேட்டிருக்கலாம், கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு கேட்டிருக்கலாம். நீ பண்ணது பெரிய தப்பு சூர்யா. ஏன் அனுவை வேற ஹவுஸ்க்கு கூட்டிட்டு போன? ஒரு தடவை அனு அங்க மயக்கம் போட்டு விழுந்தெல்லாம் மறந்து போச்சா? என்னடா கேக்குறேன்ல, பதில் சொல்றா. போலீஸ் நம்ம வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு போச்சுல்ல அந்த இடத்துக்கு போக கூடாதுன்னு. நீ அதே மீறி அங்க போயிருக்க, அதுவும் அனு கூட. டேய், போலீஸ் வந்தது உன்னால. சரி, அப்படியே இருக்கட்டும். இப்ப நீ அங்க போகணுமா? இதெல்லாம் தேவையா உனக்கு? தெரியல பங்கஜ், ஆனா அங்க அணுவை கூட்டிட்டு போகணும்னு எனக்கு என்னவோ தோணுச்சு. என்ன எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணிக்க ட்ரை பண்ணாலும் என்னால முடியல. அதான் சட்டுன்னு கூட்டிட்டு போயிட்டேன். உன் மனசு சொல்றத செய்யாம இருக்க முடியுமா பங்கஜ்? ஆரம்பிச்சிட்டியா திரும்ப? சூர்யா, உன்னை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியலன்னா அது நமக்கு ரொம்ப கஷ்டம். அந்த இடம் என் வாழ்க்கையோட தொடக்கம் பங்கஜ். பிள்ளையார் சுழி. அங்க போகாம எப்படிடா?
வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்லுவாங்க. இப்ப திரும்ப அந்த இடத்துல இருந்தே என் வாழ்க்கை ஆரம்பிக்க போகுதுன்னு எனக்கு தோணுது பங்கஜ். உனக்கு தான் தெரியுமே, எல்லாமே தெரியுமே. அந்த இடம் வானத்துல இருந்து நீளத்தை பிரிச்சுட்டா வானத்துல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அந்த இடத்த என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா நான் யாருடா? நான் யாரு? நான் ஒண்ணுமே இல்ல பங்கஜ். சரி சரி, எமோஷனல் ஆகாத. நடந்தது நடந்து போச்சு. ஆனா இனிமே அணுவோட போகாத, தனியாவும் போகாத, அணுவோடையும் போகாத. பி கேர்ஃபுல் சூர்யா. அம்மா, ஏய், எதா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம், இப்ப பேசாம படு. புஷ், சீக்கிரம் ரெடி பண்ணு. அப்பா இப்ப உடம்பு எப்படி இருக்கு? இன்னைக்கு நீங்க கடைக்கு போயே ஆகணுமா? லீவ் போடலாம்ல? இதுக்கு நான் நார்மலா தானே இருக்கேன். புது தெம்பு வந்த மாதிரி இருக்கு. லீவ் போட்டு வீட்டுல உட்காந்தோம்னா நமக்கு உடம்புக்கு என்னவோ ஏதோன்னு அந்த டென்ஷன்லயே உடம்புக்கு ஏதாவது வந்துடும். நான் கடைக்கு போக தான் போறேன். ரெடியா? இந்தா சொன்னா எங்க கேக்குற? ஹலோ. தேங்க்ஸ் சார், நான் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. ஹாஸ்பிட்டல்ல இருந்தா ஃபோன் புஷ்பா. ரிப்போர்ட்ஸ் ரெடியா இருக்கான், வந்து வாங்கிக்க சொல்றாங்க. ஒரு 5 நிமிஷம் இரு சுப்பு, நானும் இதோ ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். ஏய், நீ எதுக்கு? நான் போய் கரெக்ட் பண்ணிக்க மாட்டேனா? போய் வேலைய பாரு நீ. அப்பா நான் வேணா வரட்டுமா? யாரும் வர வேண்டாம். இந்த சுப்புவே போவான், சுப்புவே கரெக்ட் பண்ணிட்டு வருவான். அந்த ரிப்போர்ட்டா நானான்னு பாத்துறேன். ஏய் குண்டு புஷ்பா, டென்ஷன் ஆகாத. ஒன்னும் இருக்காது, எல்லாம் பர்ஃபெக்டா இருக்குன்னு வருதா இல்லையா பாரு. இது வேற அனுமா உனக்கும் சொல்லிட்டேன். நீ ஆபீஸ் போய் அப்பாக்கு என்னமோ ஏதோன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத. எனக்கு ஒண்ணுமே கிடையாது. ஐ அம் பர்ஃபெக்ட். அப்படியே அந்த டாக்டர், அவர் பேர் என்ன? கௌரி சங்கர். அவரை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துரு சுப்பு. பாத்துறேன். வரேன். வர புஷ்பா. அனு, பாவண்டி சுப்பு. அது மனசு முழுக்க உன் கல்யாணத்தை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கு போல. அதான் இப்படி உடம்புக்கு ஏதோ வந்துட்டு இருக்கு. நீ என்ன பத்தியும் கொஞ்சம் யோசிமா. எனக்கு உன்னை விட்டா வேற யாருமா இருக்கா? அம்மா, சுப்புக்கு மட்டும் உடம்பு நல்லா இருந்திருந்தா நான் உன் விஷயத்த பத்தி பேசலாம் தாமா இருந்தேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. சுப்புக்கு உடம்பு சரியாகட்டும், நானே உன் விஷயத்த பத்தி பேசுறேன். ம்
இன்னைக்கு ரிசல்ட்டை பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லிருக்காங்க. அதோட டாக்டர் கௌரி சங்கரை கன்சல்ட் பண்ண சொல்லிருக்காங்க. டாக்டர் கௌரி சங்கரா, கருணி ஹாஸ்பிட்டலா? எஸ் சார். தென் வாட் எல்ஸ் அனு? ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ். கெஸ் பண்ணுங்க பாப்போம். காட் இட். நானும் நீயும் சேர்ந்து லஞ்ச் சாப்பிட போறோம். இல்ல, இது அதை விட சர்ப்ரைஸ். எஸ், நீ இப்ப ஓடி வந்து என்ன ஹக் பண்ண போற. சார், ஐ அம் அவுட் அனு, நீயே சொல்லிடு. அது என்னன்னா, எங்க அம்மா நம்ம லவ்வ அக்செப்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு வேலை இருக்கு. பாய். டாக்டர் கௌரி சங்கர் ஏன் இவரை பார்க்க சொல்லி சுப்பு சார் ரெஃபர் பண்ணிருக்காங்க? டாக்டர் கௌரி சங்கர் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா சம்திங் ராங். வணக்கம் முதலாளி. வணக்கம் சுப்பு. சுப்பு, உடம்புக்கு ஒன்றும் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணு இல்ல முதலாளி, ஆண்டவன் புண்ணியத்துல நல்லா இருக்கேன். சுப்பு, ஒரு முக்கியமான விஷயம். அன்னைக்கு அனுவை பொண்ணு பார்க்க வந்தாங்கல்ல? யாரு முதலாளி? அணுவை வேலைக்கு போக கூடாதுன்னு கண்டிஷனா பேசினாங்களே, அவங்களா? ஆமா சுப்பு, அவங்க நான் சொன்ன ஆளுங்களே இல்ல, வேற யாரோ. என்ன சொல்றீங்க முதலாளி? ஆமா சுப்பு. உங்களை ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசினாங்க. அது எப்படி அவங்க கரெக்டா என் வீட்டுக்கு வந்தாங்க? தெரியல சுப்பு, இதை உங்ககிட்ட சொல்லலைன்னா தப்பாயிடுங்கிறதுக்காக தான் சொல்றேன். நாளைக்கு நீங்க என்ன தப்பா நினைச்சிடக்கூடாது பாருங்க. ஏதோ தப்பு நடந்திருக்கு முதலாளி. சரி விடுங்க சுப்பு, முதல் கோணல் முற்றும் கோணல்னு சொல்லுவாங்க. இனிமே அதை பத்தி பேசி என்ன ஆக வேண்டியது இருக்கு? நீங்க வேலையை பாருங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, வெளியே போயிட்டு வந்துடுறேன். சரிங்க முதலாளி. என்னென்ன முதலாளி இப்படி சொல்றாரு? எல்லாம் அந்த ரகுபதி வேலையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இரு, காலனிக்கு போனோடனே அவனுக்கு இருக்குது. நீங்க என்ன திட்டினாலும் அவரை திருத்தவே முடியாதுன்னு. நீ சொல்றது கரெக்ட் தான் சங்கர். அவனை திட்டி இனிமே பிரயோஜனமே இல்ல, திருந்துற ஜென்மமே கிடையாது. இதுக்கு ஒரே வழி, அவனே பார்த்து அசந்து போற அளவுக்கு ஒரு பையனை பார்த்து அணுவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான். அண்ணே, அனு அக்காவுக்கு எப்படிப்பட்ட பையனை பார்க்க போறீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் கேட்போம். அது வந்து சங்கர், பார்க்கறதுக்கு பையன் ஹீரோ மாதிரி இருக்கணும். முடியெல்லாம் அப்படியே படபடபடபடன்னு இருக்கணும். கூலிங் கிளாஸ் போட்டிருக்கணும். பார்க்கறதுல ஒரு தீர்க்கம் வேணும், பழகிறதுல ஒரு பணிவு வேணும். அப்புறம் இது ஆம்பளை வேலை, இது பொம்பளை வேலை அப்படின்னு வேலையை பிரிச்சு பார்க்காம, குடும்பத்துக்கு ஆகணும்னா எந்த வேலையா இருந்தாலும் அது முன்னாடி நின்று செய்ய.
என்ன அப்படி பார்க்குறீங்க ரெண்டு பேரும்? சாரி, உங்கள் லஞ்ச் டைமா? நான் ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா உங்களை? அண்ணே பணிவுண்ணே, ஆ, கூலிங் கிளாஸ்ண்ணே. ஹீரோண்ணே. புரியல. அவன் ஏதோ உளறான் சார். நீங்க என்ன பாக்குறீங்க? அர்ஜென்ட்டாக ஒரு சேலை ஒன்று வாங்கணும் என் அனுவுக்கு. அண்ணே என்னண்ணே சொல்றாரு? என்னாச்சு இவருக்கு? நீங்க அனுன்னு சொன்னீங்கல்ல, அதான். ஓ ஸோ சாரி. அனுராதா என்னோட அம்மா. அவங்கள அப்படியே அனுன்னு கூப்பிட்டு எனக்கு பழக்கமாயிடுச்சு. ஸோ அதான். அது பரவாயில்ல சார், வாங்க. சார், இதெல்லாம் எனக்கு செலக்ட் பண்ண தெரியாது. எனக்கு ஆக்சுவலாக பழக்கமும் இல்லை. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்களே ஒரு நல்ல சேரையை சூஸ் பண்ணி தரீங்களா? உங்க அம்மாக்குன்னு சொல்றீங்க, இருங்க, இது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சார், லவ்லி சாரி. என் வேலையை நீங்கள் ரொம்பவே குறைச்சிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். பில் பண்ணிடுறீங்களா? இந்த புடவை கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும், பரவாயில்லையா? ப்ரைஸ் ஒரு ப்ராப்ளமே இல்லை. என் அனுக்காக நான் என்ன வேணால் செய்யலாம். அப்புறம் இது எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச கலர். அதுவும் நீங்கள் அதை ரொம்ப சரியாக எடுத்திருக்கீங்க. என் பொண்ணு அனுக்கும் இந்த கலர் தான் ரொம்ப பிடிக்கும். அதான் என்ன அறியாம இதை எடுத்துட்டேன். எங்கள் அம்மா ஸோ ஸ்வீட். பார்க்க ஒரு மகாராணி மாதிரியே இருப்பாங்க. அதுவும் இந்த சாரியில் அவங்கள பார்த்தா ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும்னு தோணுது. என் பொண்ணு அனு கூட இளவரசி மாதிரி இருப்பா. அதனால தான் என்னவோ இந்த புடவை கலர் வந்துருச்சு. தேங்க்யூ ஃபார் யுவர் சஜஷன் சார். கொஞ்சம் பில் போட்டுறீங்களா? சங்கர், இதை பேக் பண்ணிடுறேன். இந்தாங்கண்ணே. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ தேங்க்யூ. என்னண்ணே இது? மந்திரம் போட்ட மாதிரி எல்லாம் நடக்குது. நீங்க சொல்ல சொல்ல அப்படியே ஒருத்தன் வரான். அனுன்னு நம்ம அக்கா பேரை சொல்றான். அம்மாவுக்கே சேலை எடுக்கிறானா, நம்ம அனு அக்காக்கு எடுக்க மாட்டானா? சி, சும்மா உளராத, வேலையை பாடுறேன். அண்ணே, கிரெடிட் கார்டு இங்க இருக்கு, திரும்ப குடுக்கலையா நீங்க? ஐயோ, மறந்துட்டு போயிட்டார் போல இருக்கு. நானும் கொடுக்க மறந்துட்டேனே. போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிண்ணே, பார்த்து போங்க. சார், 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 ஒரு செகண்ட். ஏய், எங்கடா இப்படி ஓடுறாரு? உடம்பு சரியில்லாத ஆள்டா அவரு. சார், 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 ஒரு செகண்ட். என்ன சார்? இந்தாங்க உங்க கிரெடிட் கார்டு. Sir, sir, are you okay? Sir, sir.